ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீலம் ப்ரொடக்ஷனில் வெளிவந்திருக்க தண்டகாரண்யம். ஸோ அதியன் அதிரை டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன், அதுக்கப்புறம் சபீர், பாலசரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. தண்டகாரண்யம் இது வந்து ராமர் வந்து அவர் வனவாசத்து பீரியடில் இருந்த ஆந்திராவிலேருந்து ஒரிசா வரைக்கும் இருக்க ஒரு காடு. ஸோ இந்த காடை பேஸ் பண்ணி தான் இந்த படமே. ஸோ இந்த காட்டில் 90களில் நக்சலைட் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ இந்த நக்சலைட்லாம் பிடிக்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதில் வந்து நக்சலா பிடிபட்டவங்களை திருத்தி அவங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை போலீஸ் ஆக்கி அவங்க நல்வழிப்படுத்துறது தான். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நக்சலை இவங்க பிடிக்க மாட்டாங்க. எங்கேயாவது போலீஸ் வேலை கிடைக்காம இல்லை கவர்மெண்ட் வேலை, ஆர்மி ஆஃபீஸர் இல்லைன்னா வனத்துறைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி கலையரசன் இந்த இன்ஸ்டியூட்குள்ளே வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த மொத்த படத்தோட கதையை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை கதை. 90s நடந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் நடக்கிற சம்பவம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கதையை அதை மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இவரோட ஊரில் நடக்கக்கூடிய இவரோட லவ், இவங்க அண்ணனோட ஸ்டோரி இதெல்லாம் படத்தில் சேர்த்தது படத்துக்கு ரொம்பவே லேகாக இருக்குன்னு தான் சொல்லணும். படம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அட்டகத்தி தினேஷ், சபீர், ரித்விகா, கலையரசன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்களில் யாராவது ஒரு ஆள் மெயின் கேரக்டராக வச்சுட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாலே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஸோ படத்தோட மேக்கிங் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கொடுத்துச்சு. அந்த அளவு ஒவ்வொரு சீனுமே சினிமாட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங்கும் சரி ரசித்து எடுத்திருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு சீனுமே யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த அளவு நல்லா இருந்துச்சு. வந்து பார்த்தோம்னா டைலாக்ஸ் வந்து ரொம்பவே மேலோட்டமாக தான் இருந்துச்சு. ஒன்று கூட நமக்கு கனெக்ட் ஆகலை. எஸ்பெஷலி அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க அண்ணன் பேசுகிற கம்யூனிஸ்ட் வசனமாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகாத விதமாகவே இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் அதிகமாக இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக. மற்றபடி இந்த படத்தில் கமர்ஷியல் எலமெண்ட் நம்ம தேடி போனால் நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். படத்தில் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட் வைக்கணும்னு வச்சு தான் படத்துக்கு பெரிய லேகாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தரலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.